ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நியூலி மதர்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் புதிய அம்மானா உங்களுக்கு எது சாப்பிடணும் பால் வரதுக்காகன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவில் பிரெஸ்ட் ஃபீடிங் அம்மாக்கள் சாப்பிட வேண்டிய முக்கியமான ஃபுட்ஸ், மில்க் சப்ளை பூஸ்ட் பண்ணுறதுக்காக உணவுகள் மற்றும் பேபிக்கு அதெல்லாம் என்ன பெனிஃபிட் கிடைக்கும், இந்த டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். முக்கியமான நியூட்ரியன்ஸ், முதலில் மார்பக பால் குவாலிட்டிக்கு உதவும் சில நியூட்ரியன்ஸை பார்க்கலாம். புரோட்டீன், இது வந்து பேபி க்ரோத்துக்கும் அம்மா ரெக்கவரிக்கும் ஹெல்ப் பண்ணும். கால்சியம் அண்ட் விட்டமின் டி, இது ஸ்ட்ராங் போன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு அயன் வந்து டயர்ட்னஸை குறைக்கும். நெக்ஸ்ட்டு ஒமேகா 3 டிஹெச்ஏ பேபி பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஹைட்ரேஷன், தண்ணி, ஃப்ரெஷ் ஜூஸ், சூப் இதெல்லாம் மில்க் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் ஃபுட் ஃபார் பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ். அதில் ஃபஸ்ட்டு வந்து லீஃபி கிரீன்ஸ், அதில் வந்து கால்சியம், அயன், விட்டமின்ஸ் நிறைய கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஓட்ஸ், மில்க் சப்ளை நேச்சுரலி இன்க்ரீஸ் பண்ணும். தேர்ட் ஒன் எக்ஸில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, பிரெயின் டெவலப்மெண்ட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் நட்ஸ் அண்ட் சீட்ஸ். நட்ஸில் பார்த்தீங்கன்னா வால்நட்ஸ், ஆல்மண்ட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இதிலெல்லாம் ஹெல்த்தி ஃபேட்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபேட்டி ஃபிஷ், அதில் வந்து ஒமேகா 3 டிஹெச்ஏ இருக்குது, அது வந்து பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் வந்து ஃப்ரூட்ஸில் வந்து பெர்ரிஸ், பப்பாயா, பனானா இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அதில் வந்து விட்டமின்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன் வந்து லென்டில்ஸ், அதில் சீக் பீஸ், அதில் வந்து ப்ரோட்டீனும் அயனும் நிறைய இருக்குது. இந்த உணவுகள் எல்லாம் டெய்லி சாப்பிட்டிங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் டாபிக் ஃபுட்ஸ் டு அவாய்ட், இதெல்லாம் லிமிட் பண்ணணும், அவாய்ட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து ஜங்க் ஃபுட்ஸ், ஹைலி ப்ராசஸ்டு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்ஸஸ் கெஃபைன் அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இதையும் அவாய்ட் பண்ணணும். அப்புறம் வந்து சர்டன் ரா ஃபிஷ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மில்க் பூஸ்ட் பண்ணுற மாதிரி டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஃப்ரீக்வெண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் ப்ராப்பர் லேட்ச். நெக்ஸ்ட்டு ஹைட்ரேஷன் அண்ட் பேலன்ஸ்டு மீல்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல், அதுக்கு வந்து டீப் ப்ரீத்திங் அண்ட் ஷார்ட் நாப்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது காமன் மித்ஸ். ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டால் பேபி ஃபஸ் ஆகும். அதாவது பிரெஸ்ட் ஃபீடிங் மதர் வந்து ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டா பேபி ஃபஸ்ஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி மித்து தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு பேலன்ஸ்டு டயட், ப்ராப்பர் ஹைட்ரேஷன் மற்றும் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எந்த ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்லான்னு சொன்னேனோ அந்த ஃபுட்ஸ்லாம் சாப்பிடுங்க. எதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்னு சொன்னேனோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. அப்புறம் நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் பிரெஸ்ட் ஃபீடிங் ஃபுட் சாப்பிட்றீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.